வணக்கம். கயத்தாறு பேரூராட்சி மன்ற தலைவி சுப்புலட்சுமி பகுதி நேரமாக வேலை செய்த சந்தனமாரி என்ற பெண்ணிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி முன்பணமாக ரூபாய் 1,00,000 வாங்கியுள்ளார். 3 ஆண்டுகள் ஆகியும் வேலை கிடைக்காத விரக்தியில் எனக்கு வட்டி கட்ட முடியவில்லை, எனது 1,00,000 ரூபாயை கொடுங்கள் என்று தலைவி சுப்புலட்சுமியின் வீட்டிற்கு சென்று கேட்டுள்ளார். அதற்கு சுப்புலட்சுமி, நீ கொடுத்த 1,00,000 அமைச்சர் கீதா ஜீவனிடம் கொடுத்துவிட்டோம் என்று கூறி தரக்குறைவான வார்த்தைகளால் சாதி பெயரை சொல்லி திட்டியுள்ளார். இவரது கணவர் ராஜதுரையும் கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளார். பேரூராட்சி மன்ற தலைவி சுப்புலட்சுமி இப்படி முறைகேடாக பணம் வாங்கியுள்ளார் என்றும், பணம் கொடுத்தவர்கள் போய் கேட்டால் உங்களை வெட்டிவிடுவேன் என்று மிரட்டல் விடுக்கிறார் என்றும் ஏற்கனவே இவர்கள் செய்த மோசடிகள் குறித்து செய்திகளாக வெளிவந்துள்ளன. இது தொடர்பான ஆடியோ பதிவை இப்பொழுது கேட்கலாம். ரூபாயை கொண்டு போய் கீதா ஜீவன் அக்கா மினிஸ்டர் கையில கொடுக்கணும்னு சொன்னாங்களா? ஆமா, கீதா ஜீவன் அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு தாமா, எங்களுக்கு கிடையாதுமா. நாங்க எதுக்குமா உன்ட்ட வாங்க போறோம், நீயே கஷ்டப்படுற 4 பிள்ளைங்களோட அப்படின்னாங்க. நானும் சரி அப்படின்னா என் கையில ரூபாயை வாங்கி உள்ள கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கார்ல கிளம்பி எல்லாரும் கீதா ஜீவன் அக்காவை பார்க்க போறோம். நீ கொடுத்த ரூபாயை கீதா ஜீவன் அக்கா கொடுத்தாதான் உனக்கு வேலைங்கிற மாதிரி சொன்னாங்களா? உண்மையிலே அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு டெம்பரவரின்னு சொன்னாங்களா, பெர்மனன்ட்னு சொன்னாங்களா? நம்ம ஆட்சி இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பா அந்த வேலையை பர்மனன்ட் பண்ணி கொடுப்பேன், இந்த வேலை உனக்கு தான். இதுக்கடுத்து நான் அவங்க மாமாட்ட சொல்லி விஏஓ வேலையும் வாங்கி தாரேன், அதுக்கு இந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் கடன் வாங்கி அடைச்சி அது ஒரு கடனா ஏறி இப்போ அந்த 1,00,000 ரூபாயால எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கடன் ஆயிடுச்சு. அப்படி காசு வாங்க மாட்டேன். எப்படி கேட்டுவேன், எங்க அம்மாவே பாவம். சரி, கொடுக்கும்போது எங்கிட்ட சொல்ல, கீதாக்கா ரூபாலாம் வாங்க மாட்டாங்க. அமைச்சர் எப்படி 1,00,000 ரூபாய் இல்லாம இருக்காங்க அமைச்சர்? ஐயா, நீ எதுவும் காசு கொடுத்தியாடா? அவங்க சொல்ல போய் அப்படியே கொடுத்தாரு. நம்பிக்கையின் பேர்ல கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கொடுத்துருவாப்ல, ராஜரை கொடுத்துருவாப்ல. அகிலா நீ 7 ரூபா கொடுத்தியா? நான் கொடுக்கல. சந்திரமாரி கொடுத்தது உனக்கு தெரியுமா? அவன் கொடுத்துருக்கான்னு தெரியுமாமா, ஆனா நான் கூட போகல. சரி, ஆனா கொடுத்துருக்கான்னு தெரியும். நந்தினி காசு கொடுத்துருக்காளா? ஜாயின் பண்ணா. நந்தினி வந்து கொடுத்துட்டு அவ திருப்பி வாங்கிட்டா. 50,000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டா. அமைச்சர் கீதா ஜீவன் எங்கள் பேச்சை தான் கேட்பார், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கூறுகிறார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சாதி பெயர் சொல்லி திட்டுவது, வெட்டுவேன் என்று சொல்வது கயத்தார் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அமைச்சர் கீதா ஜீவன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதாக மக்கள் கூறி வருகின்றனர். நன்றி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.